தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான விஷயத்தை நம்ம இன்னைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதற்காக இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேரண்ட்டோ அல்லது ஸ்டூடெண்ட்டோ கேட்டிருக்கீங்க. நமக்கு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணும்பொழுது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சில ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 8.5 லட்ச ரூபா நமக்கு வருது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வைஸ் போனேவா 8.5 லட்ச ரூபா வருது. மேனேஜ்மெண்ட் சீட் வந்து 15-16 லட்சம். நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டினா 25 லட்சம் தேவைப்படுதுன்னா எல்லாமே லட்சக்கணக்கில் வந்து பேச வேண்டியதாக இருக்குது ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, எதை படித்தாலுமே இங்கே பணம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நம்மளால் வந்து ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வரைக்குமே ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ண முடியுன்றவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. பெரும்பாலான மாணவர்கள், பெரும்பாலான பேரண்ட்டுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஈவன் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே அவங்களுக்கு கிடைச்சாலுமே, கவர்மெண்ட் காலேஜில் வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சாலுமே 18,000 வருஷத்துக்கு தான். ஆனாலுமே அவங்க 18,000ன்றது டியூஷன் ஃபீஸ் போக, மீதி புக் ஃபீஸு, இதர ஃபீஸு, மற்றது வேறு ஏதாவது ஹாஸ்டலில் சேர்ந்தாங்க போனாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 60,000 கிட்ட வரும். அப்படின்னா கூட அந்த 60,000த்தையே நம்மளால் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை நிறைய பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அவங்க அடுத்து நாட வேண்டிய விஷயம், அடுத்து தேட வேண்டிய விஷயம் அப்படின்றது லோன் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. சில பேர் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பர்சனல் லோன் போடுவாங்க, சில பேர் எஜுகேஷன் லோன் போடுவாங்க, இன்னும் சில பேர் ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணும்னா என்ன செய்யணும், உங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் லோனை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டி வரும் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் நான் சொல்கிறேன். கூடவே வந்து ஸ்காலர்ஷிப்பில் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் நம்ம எடுக்கிறது, அதுக்கு நமக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ரெண்டாவது மிக முக்கியமாக இந்த வீடியோட எண்டிலே உங்களுக்கு சில முக்கியமான ஸ்காலர்ஷிப் கொடுக்குற சில அமைப்புகளோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வழியாக போயிட்டு நீங்கள் தேவையானவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோனுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேரண்ட் வந்து இன்றைக்கி இப்போவே நீங்கள் பணம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு வந்து மதிப்பெண் குறைவாக இருக்குது ஒரு மெடிக்கல் சீட்டுக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு இடமோ அல்லது நகையோ ஏதாவது வச்சு ஏதாவது விற்று நாம் வந்து பணத்தை ரெடி பண்ணணுன்ற அந்த வேகத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போவே தயார் நிலையில் நிறைய பேரண்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கான வீடியோ தான் இது. சரி, இப்போ ஒரு எஜுகேஷன் லோன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஃபஸ்ட்டு சேரணும். சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அந்த காலேஜிலேருந்து அவங்கக்கிட்ட வந்து வாங்கணும். ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் படிக்கணும், இவர் வந்து உங்கள் பேரை போட்டு அவர் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு, எம்பிபிஎஸ் படிக்கிறாரு அல்லது பிடிஎஸ் படிக்கிறாரு, இவருக்கு இவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து வருடத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி லிஸ்ட் டவுன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அதுதான் எடுத்துக்கிட்டு நீங்கள் எஜுகேஷன் லோனு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். கூடவே வந்து இவர் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணதுக்குரிய அத்தாரிட்டி ஒன்று இருக்கும். ஜாயின் பண்ணியாச்சுன்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி கண்டிப்பாக காலேஜில் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் அந்த எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அந்த எஜுகேஷன் லோன் அப்படின்றது எல்லா நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நேஷனலைஸ் பேங்க்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி, இந்த மாதிரி எந்த ஒரு பேங்காக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது முக்கியமாக உங்கள் நியர்பை, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற பேங்க்குக்கு நீங்கள் வந்து போகிறது ரொம்ப சிறப்பு. உங்கள் ஏரியாவை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு ஏரியாவில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று டைரெக்டாக வந்து இது வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க்குக்கு டைரெக்டாக போயிட்டு பேங்க்கில் அப்ளை பண்ணி பேங்க்கில் மேனேஜர்கிட்ட பேசி இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறது வந்து ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எஜுகேஷன் லோனை டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் வெப்சைட் மூலமாக. அந்த வித்யா போர்ட்டல் அதனோட லிங்க்கு, ரெண்டாவது பின்னாடி நான் சொல்ல போகிற அந்த ஸ்காலர்ஷிப் லிங்க்கு எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதில் போயிட்டு என்னென்ன தேவையை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, அந்த வித்யா போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதுலேயும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அவரோட எஜுகேஷன் டீட்டெயில், எந்த கோர்ஸ் படிக்கிறாரு, எங்கே ஜாயின் பண்ணுறாரு, அவரோட ஃபீஸ் எவ்வளோ காலேஜில் கேட்டிருக்காங்க, அதற்குரிய சில டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது, ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரி விஷயங்களை அப்லோட் பண்ண வேண்டியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வித்யா போர்ட்டலை பற்றி தனி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எப்படி அப்ளை பண்ணணுன்றது. இப்போதைக்கு ஒரு நாலேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போது ஒன்று வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற நேஷனலைஸ் பேங்க்கில் டைரெக்டாக அந்த மேனேஜரை பார்த்து பேசுகிறது ஒரு விஷயம். நீங்கள் வந்து சும்மா போனீங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கேட்கணும். கூட அவங்க ஆதார் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னக்கெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்குறது.
நீங்கள் ஷூரிட்டி இதில் கொடுக்க வேண்டியது வருமானா தேவைப்படாது. ஒரு 7,5 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுக்கிறீங்கன்னா ஷூரிட்டி தேவைப்படாது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஷூரிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ஃபாரினில் படித்தா கூட இங்கே வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இது இல்லாமல் அந்த மேனேஜர் உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் பேசுகிற விதத்தில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது அடுத்து வந்து இப்போ வரப்போகிறது வந்து ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் அதுலேயும் வந்து 2 வகை உண்டு. ஒன்று வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க. எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜிலே ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க, யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க? எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட வருட வருமானம் 2.5 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி காலேஜில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதற்கு நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நமக்கு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்பொழுதே நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு மட்டும்தான், மற்ற மாணவர்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு வழி அது. இன்னொன்று வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் தவிர ப்ரைவேட் செக்டார்ஸு நிறைய பேர் வந்து மாணவர்களுக்காக பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறாங்க. சில ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குனே கொடுக்குறாங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே தராங்க. இன்னும் சில பேர் வந்து எனி டிகிரி நீங்கள் படித்தாலுமே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. +2ல் இத்தனை அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுத்திருக்கணும், 10ல் இந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்திருக்கணும், அப்படின்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்தில் மெயினாக ஒரு 3 விஷயத்தை பற்றி, 3 நிறுவனங்கள், 3 அமைப்பு, 3 ஆர்கனைசேஷன் மாணவர்களுக்கானது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, இதனோட எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்ற விஷயமும், கூடவே எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு தருவாங்க, அதனோட லிங்க்கு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இப்போ சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு ஒரு 3 அமைப்பை பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. எவரெஸ்ட். ஸோ www.everestscholarship.com அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே க்ளீனாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுங்க என்ன சொல்கிறாங்கன்னா +2ல் 65% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது மேல் ஆர் ஃபீமேல் யார் ஒன்றா இருக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்கூலில் படித்த மாணவர்களாக இருக்கணுன்றாங்க. அப்போ இதர பிளேஸில் இருக்கிற மாணவர்கள் வந்து எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. சரிங்களா? இவங்க கொடுக்குற ஆப்ஷன் என்னன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி அப்ளை, ஒரு 8 வகையான செக்கப் பாயிண்ட்டும் இருக்குது, வெரிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. 8 வகையான வெரிஃபிகேஷன் பாயிண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். தனித்தனியாக வேணும்னு சொன்னாலும் நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை பொறுத்து. சரிங்களா? அடுத்தது சீட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், seed.org, www.seeds.org அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதுலேயும் ஸ்காலர்ஷிப் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 12ல் வந்து 480 மதிப்பெணுக்கு மேலே எடுத்திருக்கணும். 10th இருந்தீங்கன்னு சொன்னால் 380 மதிப்பெணுக்கு மேலே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இது இல்லாமல் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படித்த மாணவர்களுக்கு நீங்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு, நீங்கள் டிகிரி படிப்பதற்கு வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. seeds.org இவங்க நீங்கள் 12ல் 480 எடுத்திருக்கணும், 480க்கு மேலே எடுத்திருக்கணும், 10th 380க்கு மேலே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்திருக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்திருக்கலாம். இவங்க எனி டிகிரி படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் படிக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற க்ரைட்டேரியா ஸோ இது மட்டும்தான். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமைப்பு எது அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஸோ இவங்க மிகப்பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய கிளைகள் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்க ஸ்காலர்ஷிப் வழியாக. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்காலர்ஷிப்பை எடுத்துக்க முடியும். எனி டிகிரி, எந்த டிகிரி வேணால் இருக்கலாம் அப்படின்ட்டு. மினிமம் 70% +2ல் மதிப்பெண் எடுத்திருக்கணும். 70% வந்து எடுத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஜிஆர்டி இவங்க கொடுக்குறது
தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் மே மாதம் 30ஆம் தேதி. அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதற்கு எதில் சார் போய் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3 அமைப்புக்கு 3 ஆர்கனைசேஷனுக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ க்ளீனாக நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ 3 ஆர்கனைசேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்காலர்ஷிப் அப்படின்றது. இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தவறாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.